ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். 2 பேர் சாப்பிட்றதுக்கு நான் வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இல்லை கடையிலனா கொழுக்கட்டை மாவு புட்டு மாவுன்னு இருக்கும், நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் திருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை, அதான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஜஸ்ட்டு அது வந்து ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் ஏற்றி காமிக்கும் நம்ம சாப்பிட்றப்ப. ஸோ அதனால் கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைகிறேன். நல்லா பிசைகிறப்ப அந்த தேங்காவோட டேஸ்ட்டு ஸ்வீட்டு எல்லாமே மாவோட ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். இதில் நெய் சேர்த்துக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காகவும் கொஞ்சம் மணமாக இருக்குங்கிறதுக்காகவும் நான் ஆட் பண்ணுறேன். மாவு பிசைகிறதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஓரளவு கொதித்ததும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக தான் வெந்நீர். இன்னொன்று பாதி இதில் ஒரு 50% வந்து மாவு வெந்துடும் நம்ம வெந்நீரில் பிசைகிறப்ப. ரொம்ப குழுன்னு ஆயிடக்கூடாது. லிமிட்டடாக தண்ணியை ஆட் பண்ணி பொறுமையாக பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். ஒன்றோட ஒன்று நல்ல உருண்டையாக பால் மாதிரி வர அளவுக்கு நான் தெளித்து பண்ணுறேன். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கவனமாக ஆட் பண்ணணுங்க, ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும், கையில் சுட்டுரும். இப்போ ஒரு பால் சேஃபுக்கு இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மொத்தமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதிலே ஓரளவு 50% மாவு வெந்துடும். இப்போ இந்த குட்டி குட்டி உருண்டையாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக நம்ம உருட்டினாலும் உள்ளுக்கு மாவு வேகாது. ஸோ ஓரளவு மீடியம் சைஸாக நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் பாலை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஹாஃப் தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு திக்காக வர்ற அளவுக்கு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொடுத்து ஒரு ஓட்டி 2 டம்ளர் வர்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது அரைக்கிறப்பவே நான் ஏலக்காய் இதில் சேர்த்துருவேங்க. நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டு அந்த தேங்காய் பால் இருக்குல்ல, 2 டம்ளர் எடுத்து வச்சோம்ல கொஞ்சம் தண்ணியை, அதை ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காய்ச்சின பால் இருந்தால் கூட 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பால் இல்லாதனால நான் சேர்த்துக்கல. அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கொதித்து வர்றப்ப தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது சுகர் இல்லாமல் வெல்லம் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நம்ம பாகு எடுக்கிற மாதிரி எடுத்து இதில் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 கப்பு மாவுக்கு நான் 1/2 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். ஸ்வீட் கம்மியாக நான் அந்த டைம் சாப்பிடணுங்கிறதுனால உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எடுத்து நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா கரைஞ்சி முடியும். கரைஞ்சி முடிஞ்சதும் குட்டி குட்டி பாலாக பிடிச்சி வச்சுருக்கிறேன் அந்த அரிசி மாவு உருண்டையை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் நீங்கள் கரண்டியெல்லாம் விட்டு ரொம்ப கிளறாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி 50% நமக்கு வெந்திருக்கனால 10 மினிட்ஸில் ரெடி ஆகிருங்க. இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து வச்சோம்ல திக்காக, அதை வந்து ஆட் பண்ணி ஃபைனலாக ஸ்வீட் செக் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான சாஃப்டான பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.